வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்றைக்கு நாங்கள் என்ன வார்த்தையை பேச போறோம்டா, இந்த வார்த்தைகள், அதாவது வார்த்தைகள் தான் எப்போதும் வண்ண வடிவங்கள் என்று சொல்லுவார்கள். நல்ல வார்த்தைகள் பூங்குழல் ஊதுகின்றன, அதே நேரம் நல்ல சொற்கள் எங்களோட மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த மனமானது எப்போதும் பலமானது, பலவீனமானது, உணர்ச்சி வசமுடையது, ஒரு சென்சிட்டிவானது. அதே நேரம் மனசு அழகானது. இந்த மனசை நாங்கள் அழகாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நல்ல சொற்களை பேச வேண்டும். எப்போதும் சொல்வார்கள், எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அப்படி அது உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? நிச்சயம் உண்மை. எண்ணம் போல் வாழ்க்கை ஒரு எளிதான வாழ்க்கையாக உங்களுக்கு எப்போதும் அமையும். சொற்களுக்கு அதிக வலிமை உண்டு, அதே நேரம் உணர்ச்சியும் உண்டு. நாம் பேசுகிறோம் என்பதை விட தேர்ந்தெடுக்கும் சொற்களே தான் அதிகம் பேசும். நாங்கள் பேசுகிறோம் என்பதை விட தேர்ந்தெடுக்கிற சொற்கள் தான் அதிகம் பேசும். அவற்றால்தான் மனதை காயப்படுத்தவும் முடியும், அதே வார்த்தைகளால் மனதை மறந்திடவும் முடியும். பாருங்கள், நாங்கள் ஒரு குழந்தைகளுக்கு சில நேரம் ஏசி போடுவோம், அவர்கள் குழப்படி செய்கிறார்கள் ஏசி போடுவோம். ஆனா திருப்பி அதே வார்த்தையில், அச்சா குட்டி நீ நல்லா செய்ய வேணும் என்று வாழ்த்தி பாருங்கள், அல்லது அந்த காயத்துக்கு நீங்கள் ஆற்றுப்படுத்தி பாருங்கள். பிறகு மீண்டும் அவர்கள் மீண்டும் துளிர்க்கும் இலைகள் போல் மகிழ்வார்கள். சில நேரம் ஊனமுற்றோர் என்று சொல்லி பார்த்தால் அவர்களுக்கு கவலை வரும். ஊனம் அடைந்தவர்கள் மாற்றுத்திறனாளி என்று சொல்லிக்க மாற்றம் அவர்களிடம் இருக்கும். அதுபோலத்தான் எங்களுடைய நல்ல சொற்கள் நாங்கள் பாவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நல்ல வார்த்தைகளுக்கு நல்ல சக்தி உண்டு ஆராய்ச்சியாளர்களே சொல்லி இருக்கிறார்கள். பாருங்கள், முடியும் முடியும் என்று சொல்லி பாருங்கள், முடியும் பொழுது முடியும். முடியாது என்று சொன்னால் மூலையில் முடங்காதே, முடிவிலும் முன்னேற்றம் தேடியே வராது. ஆகவே முடியும் என்றதை நீங்கள் நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதாய் வாழ், வண்ணம் மிகுந்த வாழ்க்கை உங்களுக்குள் வரும். சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தனியாக அவை இயங்காது, சேர்ந்துதான் இயங்கும். ஏனென்றால் வார்த்தைகளை நாங்கள் கோர்வைப்படுத்தி பார்க்கதான் அந்த நல்ல மனசுக்கு ஒரு ஒத்தடமாக இருக்கும். அலட்சியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை நாங்க பேசக்கூடாது. ஏன் தீய சொற்களை பேசுவான்? சொல்லுவார் வள்ளுவர் அழகாக, தீயினால் சுட்டவன் ஆறாது, நாவினால் சுட்டவடு. எப்படி பார்த்தாலும் நாவால சுட்டவடு மாறாது. அது எள்ள கொட்டினால் பொறுக்கலாம், சொல்ல கொட்டினால் பொறுக்கலாது. ஆகவே நல்ல சொற்களை நாங்கள் பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் சுக்கு நூறாகிவிடும். சில பேர் தற்கொலைக்கு செல்லக்கூடிய இது இருக்கின்றது. ஆகவே ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேணும் வார்த்தைகளை பேசும்போது. சமூக மத்தியில இடம், பொருள், ஏவல் அறிஞ்சு பேசுங்கள். எந்த சபையில நீங்க நிக்கிறீங்கள், எந்த இடத்துல நிக்கிறீங்கள், நல்ல மலர்ச்சியாக பேசுங்கள், வடிவாக நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நல்ல வார்த்தைகள் தான் பூங்குழல் ஊதுகின்றன. ஒரு பூவை பாருங்கள், இவ்வளவு மலர்ந்திருக்கும். அதே போல அந்த புன்னகையும் உங்களிடம் இருக்க வேண்டும் அல்லவா? புன்னகைக்கும் ஒவ்வொரு மனசும் உங்களுக்கு பூந்தளிராக இருக்கின்றது. அதுபோல நீங்கள் புன்னகையோட மகிழ்ச்சியோட வார்த்தைகளை கோர்த்து பாருங்கள். வண்ணமான வாழ்க்கை உங்கள் வாழ்வையும் மாற்றும். வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும். நீங்களும் நல்ல அழகான வார்த்தைகளை பேசி பாருங்கள். நல்ல நல்ல சொற்களை நம்பித்தான் வாழ்க்கையே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.